வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி நிகழ்வுகள். முதலில் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்டனம். இந்தியா கூட்டணி தலைவர்கள் நாளை ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்துவார்கள் என அறிவிப்பு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை தூத்துக்குடியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 6,000 வழங்கப்படும். முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு பொன்முடியின் துறைகள் ஒதுக்கீடு. தமிழக ஆளுநர் ரவி ஒப்புதல். அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டு ஜெயில் தண்டனை விதித்திருப்பது அரசியலில் திமுகவை புரட்டி போடும் தீர்ப்பு. பாஜக தலைவர் அண்ணாமலை கருத்து. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்டன ஊர்வலம் நடத்தினர். நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த 4ஆம் தேதி தொடங்கியது. இந்த கூட்டத்தொடர் நாளை வரை நடைபெறுகிறது. இதற்கிடையே நாடாளுமன்ற பாதுகாப்பில் மிகப்பெரிய குளறுபடி ஏற்பட்டது. இதனையடுத்து நாடாளுமன்ற பாதுகாப்பு அத்துமீறல் தொடர்பாக மத்திய அமைச்சர் அமித் ஷா விளக்கம் அளிக்க கோரி இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து 14 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதலில் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து 78 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதேபோன்று நேற்று முன்தினம் அமளியில் ஈடுபட்ட 49 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நேற்று 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் 143 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து இன்று காலை 10:30 மணியளவில் நாடாளுமன்றத்திலிருந்து விஜய் சவுக் நோக்கி எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதாகைகளை ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். பேரணியை தொடர்ந்து மல்லிகார்ஜுன கார்கே செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் நாளை ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்துவார்கள் என்றும் நாடு தழுவிய போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை தூத்துக்குடியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ரூபாய் 6,000 வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த பின்னர் முதலமைச்சர் ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சென்னை மக்களைப் போல தென் மாவட்ட மக்களையும் அரசு காக்கும் என உறுதி தருகிறேன் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்ததை விட பல மடங்கு அதிக மழை தென் மாவட்டங்களில் பெய்துள்ளது என்றும் 1801ஆம் ஆண்டிற்கு பின்னர் தற்போதுதான் அதிக மழை பெய்துள்ளது எனவும் அமைச்சர்கள் அதிகாரிகள் களத்தில் பணி செய்து வருகின்றனர் எனவும் தெரிவித்தார். மேலும் 12,653 பேர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு உணவு மருத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது என்றும் நிவாரணப் பணிகளுக்காக கூடுதல் ஹெலிகாப்டர்கள் அனுப்பி வைக்கப்பட்டன என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை தூத்துக்குடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ரூபாய் 6,000 நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 1,000 நிவாரணம் வழங்கப்படும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாய நிலம் ஹெக்டேருக்கு ரூபாய் 17,000 வழங்கப்படும் எனவும் பாதிக்கப்பட்ட குடிசை வீடுகளுக்கு இழப்பீட்டுத் தொகை ரூபாய் 10,000 வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு பொன்முடியின் துறைகளை ஒதுக்கீடு செய்ய தமிழக ஆளுநர் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் அவர் அமைச்சர் பதவியை இழந்தார். இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி வகித்து வந்த உயர்கல்வித்துறை மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப துறைகளை இனி அமைச்சர் ராஜகண்ணப்பன் கவனிப்பார் என்று தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டது. அதனையடுத்து அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்படும் குறித்து ஆளுநர் ரவிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பரிந்துரையை ஏற்று அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கூடுதல் துறைகளை வழங்குவதற்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு உயர்கல்வி அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகள் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ராஜகண்ணப்பனிடம் இருந்த கதர் கிராம தொழில்துறை அமைச்சர் காந்திக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
அமைச்சர் பொன்முடிக்கு உயர்நீதிமன்றம் 3 ஆண்டு ஜெயில் தண்டனை விதித்திருப்பது அரசியலில் திமுகவை புரட்டி போடும் தீர்ப்பு என்று தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளார். அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைத்திருப்பது பற்றி தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து அப்பீல் செய்யப்பட்ட வழக்கில் காலதாமதமாக வந்தாலும் நல்ல தீர்ப்பாக வந்துள்ளது. இதனை பாஜக வரவேற்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் பொன்முடிக்கு உயர்நீதிமன்றம் 3 ஆண்டு ஜெயில் தண்டனை விதித்திருப்பது அரசியலில் திமுகவை புரட்டி போட்டுள்ளது எனவும் இதன் மூலம் ஊழல் இல்லாத சமுதாயத்தை படைப்பதற்கு இந்த தீர்ப்பு படிக்கல்லாக அமையும் எனவும் ஏற்கனவே ஊழல் வழக்கில் சிக்கிய செந்தில் பாலாஜி இலாகா இல்லாத அமைச்சராக புழல் சிறையில் இருக்கிறார் எனவும் இதனை இந்தியாவை பார்த்து கொண்டிருக்கிறது எனவும் இப்போது திமுகவின் மூத்த அமைச்சர் பொன்முடி தண்டனை பெற்றுள்ளார் எனவும் இதே பட்டியலில் இன்னும் சில அமைச்சர்கள் இருக்கிறார்கள் என்றும் அடுத்த ஆண்டு மத்தியில் இன்னும் சிலருக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 10 ஆண்டுகளில் பசுமை பரப்பளவை 33% உயர்த்தப்படும் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மிக்ஜாம் புயலால் மிஸ்ஸான மரங்களுக்கு ஈடாக சென்னை சைதாப்பேட்டையில் 5000 மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நடிகர் வடிவேலு கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், தமிழகத்தில் தற்போது பசுமை பரப்பளவு என்பது 23.7% உள்ளதாகவும் இதனை 25% உயர்த்துவதற்கு முதலமைச்சர் மு. ஸ்டாலின் 2,80,00,000 ரூபாய் மதிப்பில் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் அடுத்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் பசுமை பரப்பளவை 33% உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக கூறினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் வடிவேலு, மரங்களை மக்கள் தெய்வமாக வணங்க வேண்டும் என்றும் மரத்தை வெட்டுவது என்பது மனிதனுடைய நுரையீரலை வெட்டுவதற்கு சமம் என்று சாடினார். நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் காரப்பாக்கம் கணபதி, பிரபாகர் ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி நிவாரணப் பொருட்களை வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி படகில் பயணித்து பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது வாக்கி டாக்கி மூலம் பிரச்சினையின் தீவிரத்தை அரசு அதிகாரிகளுக்கு உணர்த்திய அவர் பொதுமக்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர், பால், பிஸ்கட் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கி வாழ்வாதாரத்தை இழந்த மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். மேலும் அவர் ஏரல் சுற்றுவட்டார கிராம பகுதிகளுக்கு இருசக்கர வாகனம் மூலம் சென்று நிவாரணப் பணியில் ஈடுபட்டார். பொன்முடி மீதான தண்டனை இறுதி தீர்ப்பு அல்ல, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புதான் இறுதி தீர்ப்பு என்று பொன்முடி தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் பொன்முடி தரப்பு வழக்கறிஞர் இளங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், அமைச்சர் பொன்முடி வழக்கில் உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் அவர் நிச்சயம் விடுவிக்கப்படுவார் என்றும் கூறினார். மேலும் இந்த வழக்கில் புலன் விசாரணை செய்த அதிகாரி பொன்முடிக்கும் அவரது மனைவியின் வருமானத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறியதாக தெரிவித்த அவர் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை நிறுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உச்சநீதிமன்றத்தில் உள்ளதாக தெரிவித்தார். இதனால் திமுகவுக்கு நெருக்கடி இல்லை என்றும் இதை கண்டு பாஜக பயப்படுகிறது என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் 2024ஆம் ஆண்டிற்கு பிறகு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த பட்டியலில் பாஜகவினர் பெயர் வரும் என்றும் பொன்முடி மீதான தண்டனை இறுதி தீர்ப்பு அல்ல, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புதான் இறுதி தீர்ப்பு என்றும் கூறினார். சகோதரர்கள் அவருக்கு இந்த நிறுவனங்களிலே முதலீடு செய்வதற்கு மிக அதிக அளவில் பணம் கொடுத்ததும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாட்சியங்களை இந்த வழக்கில் எடுத்து வரவில்லை. இருந்தாலும் கூட இந்த வழக்கில் விசாரிக்கப்பட்ட வங்கி அதிகாரிகள் மற்றும் வருமானத்துறை வரித்துறை அதிகாரிகள், திருமதி விசாலாட்சி பொன்முடி அவர்கள் மிக லாபகரமாக தன்னுடைய தொழில் நிறுவனங்களை நடத்தி வந்தார் என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார்கள். அதில் 5 கோடி ரூபாய்க்கு மேலாக ஒரு வருடத்திற்கு
வியாபாரம் நடத்தப்பட்டிருக்கிறது என்ற விவரங்கள் மிக தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உயர்நீதிமன்றம் குறித்த நேரத்தில் வருமான வரியை தாக்கல் செய்யாததுதான் தனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக ஒரு முடிவுக்கு வந்து இந்த விடுதலை ரத்து செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக சட்டத்துறையின் சார்பில் மேல்முறையீடு செய்து மிக விரைவில் திரு பொன்முடி அவர்களுக்கு விடுதலையை மீண்டும் எடுத்து தருவோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இயற்கை இடர்பாடு மற்றும் பேரிடர் மேலாண்மை நிதியின் கீழ் நெல் சாகுபடிக்கு ஏக்கர் ஒன்றிற்கு ரூபாய் 25,000 மதிப்பீட்டில் இடுபொருள் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று மன்னார்குடியில் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மன்னார்குடியில் PR பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் சென்னையை தொடர்ந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் பேரழிவு பெருமழையால் மிகப்பெரிய இழப்பை சந்தித்துள்ளது என்றும் வேளாண்மை அடியோடு அழிந்திருக்கிறது என்றும் குறிப்பாக பல்வேறு கிராமங்களில் தமிழ்நாட்டை இணைக்கும் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளது என்றும் அரசு இயந்திரம் இன்னும் உள்ளே நுழையவில்லை எனவும் பல கிராமங்களில் ஊடகங்களை தவிர அரசு இயந்திரம் இதுவரை உள்ளே நுழையாதது மிகுந்த வேதனை அளிக்கிறது எனவும் தெரிவித்தார். மேலும் இயற்கை இடர்பாடு மற்றும் பேரிடர் மேலாண்மை நிதியின் கீழ் நெல் சாகுபடிக்கு ஏக்கர் ஒன்றிற்கு ரூபாய் 25,000 மதிப்பீட்டில் இடுபொருள் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும் PR பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் உடனடியாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்டு உரிய நிதி ஆதாரங்களை வழங்குவதோடு நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை இணைந்து செயலாற்ற வேண்டும். அரசியல் பார்வையோடு தற்போது விமர்சனங்களை முன்வைப்பது ஏற்கத்தக்கதல்ல. பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுப்பது மட்டுமே ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு செய்கிற நன்றியாக அமையும் என்பதை உணர்ந்து செயல்பட முன்வர வேண்டும். பாதிக்கப்பட்டிருக்கிற விளைநிலங்களுக்கு உற்பத்தி செலவை கணக்கிட்டு இழப்பீடு நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். இயற்கை இடர்பாடு பேரிடர் மேலாண்மை நிதியின் கீழ் நெல் சாகுபடிக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாயை இடுபொருள் இழப்பீடாக வழங்க வேண்டும். வாழை, கரும்பு, தென்னை உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்களுக்கு உற்பத்தி செலவை கணக்கிட்டு இழப்பீடு நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். உளுந்து, நிலக்கடலை உள்ளிட்ட எண்ணெய் வைத்து பயிர்களுக்கான சிறுதானிய வகைகளுக்கான உற்பத்தி செலவை கணக்கிட்டு உரிய இழப்பீடுகளை அரசு வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டு அதனை விவசாயிகளுக்கு சென்றடைவதை உறுதிப்படுத்த வேண்டும். கோவையில் திமுக விளையாட்டு அணி மாநில துணைச் செயலாளர் பைந்தமிழ் பாரி வீட்டில் கர்நாடக லோக் ஆயுக்தா காவல்துறையினர் சோதனை நடத்தினர். முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி மற்றும் அவரது மகன் திமுக விளையாட்டு அணி மாநில துணைச் செயலாளர் பைந்தமிழ் பாரி இருவரும் கர்நாடகாவில் கல்குவாரி நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கல்குவாரியை முறையாக நடத்தாமல் விதிமுறைகளை மீறி செயல்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கோவை கிருஷ்ணா காலனியில் உள்ள பைந்தமிழ் பாரி வீட்டில் 15 பேர் கொண்ட கர்நாடகா லோக் ஆயுக்தா போலீசார் சோதனை மேற்கொண்டனர். தாராவி அருகே உள்ள சக்தி விநாயகர் கோவிலில் ஐயப்ப பக்தர்களின் மண்டல பூஜை நடைபெற்றது. மகாராஷ்டிரா மாநிலம் தாராவி அடுத்த பாலாஜி நகர் 90 அடி சாலையில் சக்தி விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப பக்தர்கள் குழுவை சேர்ந்த குருசாமி சுந்தர் தலைமையில் 33வது ஆண்டு கன்னி பூஜை மற்றும் மண்டல பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டார். இந்த பூஜைக்கான ஏற்பாட்டினை ரமேஷ் நாடார், ஜெகதீஷ் நாடார், துவசி நாடார், குருசாமி மற்றும் கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கொப்பூர் கிராமத்தில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாவில் விடுபட்ட குடும்பத்தினர் வீட்டுமனை பட்டா கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருவள்ளூர் அடுத்த கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கொப்பூர் கிராம பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் 30 ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இவர்கள் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு கடந்த ஆண்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டதன் பேரில் 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 70 குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இதில் 30 குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படாமல் விடுபட்டது. இந்நிலையில் விடுபட்ட 30 குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கரிடம் இலவச வீட்டுமனை பட்டா வேண்டும் என மனு அளித்துள்ளனர். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் விரைவில் மனு மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார்.
அந்த இடத்துல வந்து எங்களுக்கு பட்டா இல்லாதனால மிகவும் நாங்கள் வந்து கஷ்டப்படுறோம். நாங்கள் வந்து ஏற்கனவே ஆட்சியர் இடத்துல வந்து மனு கொடுத்துருந்தோம். ஒரு 100 பேருக்கு மனு கொடுத்துருந்தோம். அதில் வந்து ஒரு 70 பேருக்கு கிடைச்சது, 30 பேருக்கு மட்டும் விடுபட்டு போச்சு. அதனால நாங்கள் வந்து இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் இடத்துல வந்து இலவச பட்டா வேண்டி நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். ஆட்சியர் வந்து எங்களுக்கு இலவச வீட்டு மனை எங்களுக்கு சீக்கிரத்தில் கிடைக்குமாறு எங்களுக்கு உதவி செய்யணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்றத்தில் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து கும்பகோணத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்றத்தில் சில தினங்களுக்கு முன்பு 2 வாலிபர்கள் புகை குண்டுகளை வீசிய சம்பவத்தை தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் கண்டனம் தெரிவித்தும் ஜனநாயகத்தினர் படுகொலை எனவும் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் உட்பட 92 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தலைமை தபால் நிலையம் முன்பு மாவட்ட செயலாளர் முல்லை வளவன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விலக வேண்டும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தமிழக எம்பிக்களும் மேதக தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களும் போராடினார்கள். அவர்களை மோடி அரசு, ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு இன்றைக்கு இடைநீக்கம் செய்திருக்கிறது. இடைநீக்கம் செய்ததை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் தஞ்சை வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் சார்பில் இன்றைய தினம் தலைமை தபால் நிலையம் முன்பு கும்பகோணத்தில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். திருவாடானை அருகே காவல் சாய்வு ஆய்வாளர் வீட்டின் உள்ளே மழைநீர் புகுந்ததால் அவரது குடும்பத்தினர் அவதியடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே பாரதி நகரை சேர்ந்த மகாலிங்கம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் சிறப்பு காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார். இவரது தாயார் ஜெயலட்சுமி மற்றும் தங்கை மகாலட்சுமி ஆகியோர் வீட்டில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கனமழை நீர் வீட்டை சுற்றி தேங்கி நிற்பதோடு வீட்டின் உள்ளேயும் புகுந்தது. இதனால் செய்வதறியாது குடும்பத்தினர் மழை நீரை அள்ளி வெளியில் ஊற்றி வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் மழை நீரை அகற்றுமாறு செல்போனில் தொடர்பு கொண்டு பேசியும் ஊராட்சி தலைவர் இலக்கிய ராமு, வார்டு கவுன்சிலர் செங்கை ராஜன் ஆகியோர் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருந்து வருவதாக காவல் அதிகாரி மகாலிங்கம் வேதனை தெரிவித்தார். மேலும் மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். அதுல நடந்து காலெல்லாம் ரொம்ப புண்ணாகுது. வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருது, அதையும் சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்குள்ள இருக்க தண்ணி எங்க அம்மா வயசானவங்க மோந்து ஊத்தி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆகுறாங்க. கொஞ்சம் மாவட்ட கலெக்டருக்கு கொஞ்சம் உதவி செஞ்சு எங்க வீட்டை சுத்தி இருக்கிற தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு வழி செய்யுங்க சார். அரக்கோணம் நகரில் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் துவங்கிட கோரி அதிமுக வழக்கறிஞர் பிரிவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் எதிரில் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் துவங்கிட கோரி ராணிப்பேட்டை வழக்கு மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு கிழக்கு மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சிவலிங்கம் தலைமை தாங்கினார். இணைச் செயலாளர் ஆறுமுகம் முன்னிலை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை கொறடா சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்து கண்டன உரையாற்றினார். அப்போது அரக்கோணம் நகரில் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் துவங்கிட அதிமுக ஆட்சியில் 2021ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் அறிவிப்பு செய்யப்பட்டது என்றும் 2.5 ஆண்டுகள் ஆகியும் தொடங்காமல் இருக்கும் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தை திமுக அரசு தொடங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதில் சோளிங்கர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், நெமிலி ஒன்றிய செயலாளர் ஏஜி விஜயன், நகர செயலாளர் பாண்டுரங்கர் மற்றும் வழக்கறிஞர்கள், அதிமுக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதிமுக கழக வழக்கறிஞர் பிரிவின் சார்பிலே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே இந்த கோரிக்கையை ஏற்று இந்த விடியா திமுக அரசு உடனடியாக இந்த 2 கோர்ட்டுகளை துவங்கிட வேண்டும். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் தமிழ்நாடு டாஸ்மாக் மாற்றுத்திறனாளிகள் பணியாளர்கள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் ஸ்டேடியம் முன்பு தமிழ்நாடு டாஸ்மாக் மாற்றுத்திறனாளிகள் பணியாளர்கள் சங்கம் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளி பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 20 வருடங்களுக்கு மேலாக டாஸ்மாக் நிறுவனத்தின் மதுபான கடைகளில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றும் மாற்றுத்திறனாளி
மாற்றுத்திறனாளி பணியாளர்களையும் மற்ற துறைகளில் பணியாற்றும் மாற்றுத்திறனாளி பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து சங்கத்தினர் மாநில கௌரவ தலைவர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த 12 வருடங்களாக தமிழக அரசிற்கும் அதிகாரிகளுக்கும் எங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என பல மனுக்களை வழங்கினோம் என்றும், ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றும், இது தொடர்பாக கடந்த 2020ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததன் மூலம் 153வது அரசாணையின்படி எங்களுக்கு பணி வழங்க வேண்டும் எனவும் சங்கத்தின் மாநில கௌரவ தலைவர் அன்பழகன் தெரிவித்தார். வழங்கி நிரந்தரம் செய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் அந்த அரசாணையில் இடர்பாடுகள் ஏதும் இருக்குமாயின் அந்தந்த துறை தலைவர்களே அதை சரி செய்து பணி வரமுறை செய்து கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதை வலியுறுத்தி நாங்கள் கடந்த 12 வருடங்களாக தமிழக அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் பலகட்ட மனுக்களையும் போராட்டங்களையும் நடத்தியுள்ளோம். ஆனால் இதுவரை செயல்படுத்தவில்லை. இதை கருத்தில் கொண்டு கடந்த 2020ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் எங்கள் சங்கத்தின் சார்பாக வழக்கு ஒன்றை தொடர்ந்தோம். அதாவது அரசாணை 153 படி 2 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகளான எங்களுக்கு நிரந்தர பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் எங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்ற ஒரு வழக்கை தொடர்ந்தோம். அந்த வழக்கின்படி மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் கடந்த 1.5 மாதத்துக்கு முன்பாக ஒரு தீர்ப்பை வெளியிட்டார்கள். கலவை அருகே மதுபான கடை முன்பு பொதுமக்கள் சிறப்பு கிராம சபை கூட்டத்தை கூட்டி மதுபான கடையை திறக்கக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்றினர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அடுத்த முள்ளுவாடி ஊராட்சிக்கு உட்பட்ட ஆற்காடு செய்யாறு செல்லும் சாலை அருகே சதீஷ் என்பதற்கு சொந்தமான கட்டிடத்தில் அரசு மதுபான கடை இன்று திறக்கப்பட இருந்தது. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மதுபான கடையை திறக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து கடை முன்பு ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மதுபான கடையை திறப்பதாக தகவல் அறிந்த மதுபான பிரியர்கள் மதுவினை வாங்குவதற்காக வருகை தந்ததால் அப்பகுதியில் இருதரப்பினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ராணிப்பேட்டை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பிரபு, ஆற்காடு வட்டாட்சியர் மற்றும் கலவை காவல்துறையினர் இருதரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து இருதரப்பினரும் சமரசம் அடைந்ததை அடுத்து மதுபான கடையை திறக்கக்கூடாது என தெரிவித்த பொதுமக்கள் மதுபான கடையின் முன்பு அமர்ந்து சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்தினர். அப்போது மதுபான கடையை இப்பகுதியில் திறக்கக்கூடாது என ஊராட்சி மன்ற தலைவர், செயலாளர், வார்டு உறுப்பினர்கள் உட்பட கிராம பொதுமக்களின் முன்னிலையில் தீர்மானம் நிறைவேற்றினர். மேலும் இந்த தீர்மானம் மாவட்ட நிர்வாகத்திற்கு கொண்டு சென்று மதுபான கடையை இப்பகுதியில் திறக்க விடாமல் நடவடிக்கை எடுக்கப் போவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மழை வெள்ள மீட்பு பணிக்காக திருச்சியிலிருந்து 300 பேர் அனுப்பி வைக்கப்பட்டனர். தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் நிவாரண குழுக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திருச்சி மாநகராட்சியிலிருந்து 260 தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொறியாளர்கள், உதவி செயற் பொறியாளர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் என 300 பேர் தூத்துக்குடி மழை வெள்ள நிவாரண பணிக்காக பேருந்து மூலம் புறப்பட்டு சென்றனர். மேலும் தூய்மை பணிக்காக கனரக வாகனங்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடலூரில் தொழிற்பேட்டை அமைப்பதற்காக விவசாயிகளுக்கு தெரியாமல் விவசாய நிலங்களை ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகளை கிராம மக்கள் சிறைப்பிடித்தனர். கடலூர் மாவட்டம் புல்லூர் கிராமத்தில் உள்ள விவசாயிகள் கரும்பு, நெல், மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்களை சாகுபடி செய்து வருகின்றனர். இப்பகுதியில் தொழிற்பேட்டை அமைப்பதற்காக விவசாயிகளுக்கு தெரியாமல் ஆய்வு செய்து வந்ததால் அந்த பகுதி விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது என மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்திருந்தனர். ஆனால் விவசாயிகளின் கோரிக்கையை அதிகாரிகள் பொருட்படுத்தாமல் விவசாயிகள் வயல் பகுதியில் இல்லாத மாலை நேரங்களில் சிட்கோ அதிகாரிகள் ஆய்வுக்கு வந்துள்ளனர். இதனை அறிந்த கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் திரண்டு வந்து அதிகாரிகளிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பி சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக அதிகாரிகளை காருடன் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த வேப்பூர் காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அதிகாரிகளை மீட்டு அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது.
கொள்ளியூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் நடைபெற்று வரும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் ச. வளர்மதி நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் நடைபெற்று வரும் ரூபாய் 5 கோடியே 8 லட்சம் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் ச. வளர்மதி நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஆய்வின் போது பாரத பிரதமரின் வீடு திட்டத்தில் கட்டப்படும் வீடுகள், ஜல் ஜீவன் மிஷன், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை, அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டப் பணிகள், புதிய அங்கன்வாடி மைய கட்டிடப் பணி, வகுப்பறை பள்ளி கட்டிடப் பணி உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை ஆய்வு மேற்கொண்டு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். ஆய்வில் வட்டாட்சியர் ஆனந்தன், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சித்ரா, நிர்மல்குமார், பொறியாளர் செவ்வந்தி, ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஆனந்தன், பாரதி, மோகன், மணிகண்டன், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கவிதா, கோபால், பணி மேற்பார்வையாளர்கள் பாரதி, ரூபி, தலைமை ஆசிரியர் நித்யானந்தம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மிக்ஜாம் புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், முதியோர்கள் உள்ளிட்டோருக்கு காவல்துறை சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. சென்னையில் மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசியல் கட்சியினர், தொண்டு நிறுவனங்கள் நிவாரணப் பொருட்கள் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் காவல்துறை சார்பில் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் மற்றும் முதியோர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் சக்திவேல், திருவொற்றியூர் உதவி ஆணையர் சிதம்பரம், முருகேசன், திருவொற்றியூர் காவல் ஆய்வாளர் காதர் மீரா மற்றும் உதவி ஆய்வாளர்கள், காவல்துறையினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொருட்களை வழங்கினர். தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவி செய்வதற்காக பொள்ளாச்சியில் இருந்து திமுகவினர் சார்பில் மருத்துவ குழுவினர் அனுப்பி வைக்கப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இருந்து நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பொள்ளாச்சி நகர திமுக சார்பில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ சேவை செய்வதற்காக மருத்துவர் மீரா சங்கர் தலைமையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மருந்து பொருட்களுடன் சென்றனர். பொள்ளாச்சி நகரமன்ற தலைவர் சியாமளா, நகரமன்ற உறுப்பினர்கள், பொள்ளாச்சி திமுக நகர செயலாளர் நவநீத கிருஷ்ணன் ஆகியோர் மருத்துவ குழுவினரை அனுப்பி வைத்தனர். 9வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் கலைவாணி கண்ணன் அவர்களின் ஏற்பாட்டில் நமது மருத்துவர் மீரா சங்கர் அவரது தலைமையில் இன்று பொள்ளாச்சி நகராட்சியிலிருந்து ஒரு மருத்துவ குழு செல்ல இருக்கிறது. இதில் பேசிக் அடிப்படை தேவைகளுக்கான மருந்துகள் ஒரு 400 பேத்துக்கு தேவையான மருந்துகள் அனுப்பி வைக்கப்பட உள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த குன்னம் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த குன்னம் ஊராட்சியில் செயல்படும் ஒன்றிய ஆரம்ப பள்ளி கட்டிடங்களையும், அங்கன்வாடி மையத்தையும், சமையல் கூடத்தையும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து வகுப்பறைகளுக்கு சென்று மாணவ மாணவிகளிடம் உரையாடி கேள்விகளை கேட்டார். அப்போது அனைத்து கேள்விகளுக்கும் மாணவ மாணவிகள் உற்சாகமாக பதிலளித்தனர். இதில் குன்னம் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ் இலக்கியா, பார்த்திபன், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்டனம். இந்தியா கூட்டணி தலைவர்கள் நாளை ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்துவார்கள் என அறிவிப்பு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை, தூத்துக்குடியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 6000 வழங்கப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு பொன்முடியின் துறைகள் ஒதுக்கீடு. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல். அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டு ஜெயில் தண்டனை விதித்திருப்பது அரசியலில் திமுகவை புரட்டி போடும் தீர்ப்பு. பாஜக தலைவர் அண்ணாமலை கருத்து. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.